வணக்கம். இது ஆன்லைன் செய்திகள். சட்டமன்ற குழு தலைவராக விஜய். ஆட்சியமைக்க இன்று உரிமை கோரவுள்ள தமிழக வெற்றிக் கழகம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் நேற்று தெரிவு செய்யப்பட்டார். இதனை அடுத்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு தமிழக ஆளுநருக்கு மின்னஞ்சல் மூலம் நேற்று கடிதம் எழுதிய அவர் இன்று ஆளுநரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளார். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் மாபெரும் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இத்தேர்தலில் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்ட ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சி தோல்வியை தழுவியதோடு அதன் தலைவரும் தமிழக முதல்வருமாக இருந்த மு.க. ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியிலேயே விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளரிடம் தோல்வி கண்டார். பல முக்கிய அமைச்சர்களும் தோல்வியை தழுவினர். இத்தேர்தலில் திமுக கூட்டணி 73 இடங்களிலும் அதிமுக 53 இடங்களிலும் வென்றுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு கட்சி தொடங்கிய விஜய் 2 ஆண்டுகளில் தனது முதல் சட்டசபை தேர்தலிலேயே 233 தொகுதிகளில் தனித்து களம் கண்டு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார். 2 தொகுதிகளில் போட்டியிட்ட அவர் 2 தொகுதிகளிலுமே வென்றுள்ளார். விஜயின் அரசியல் வெற்றியை தமிழகம் மட்டுமன்றி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் பல நாடுகளிலிருந்தும் கொண்டாடி வருகின்றனர். பனையூரில் எம்எல்ஏக்கள் கூட்டம். நேற்று காலை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழக வெற்றி கொள்கை தலைவர்களான அம்பேத்கர், பெரியார், காமராஜர், அஞ்சலி அம்பாள், வேலு நாச்சியார் சிலைகளுக்கு விஜய் மாலை அணிவித்துவிட்டு ஆலோசனையை தொடங்கினார். இதன்போது வெற்றி பெற்ற ஒவ்வொரு எம்எல்ஏவும் விஜயிடம் ஆசி பெற்றனர். செங்கோட்டையன், புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா உள்ளிட்ட அனைத்து எம்எல்ஏக்களுடனும் சுமார் 3 மணி நேரம் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் தொடர்பில் விஜய் ஆலோசனை நடத்தினார். சட்டமன்ற குழு தலைவராக விஜய் ஒருமனதாக தேர்வு. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு ஆதரவு தெரிவித்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் கடிதம் வழங்கினர். ஆளுநருக்கு விஜய் மின்னஞ்சல் அனுப்பினார். சட்டமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி தமிழக ஆளுநருக்கு மின்னஞ்சல் மூலம் கடிதம் அனுப்பியுள்ளார். 2 வாரங்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க தயார். தமிழக சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பெரும்பான்மை இல்லை. இந்த நிலையில் தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வென்றுள்ள நிலையில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மின்னஞ்சல் மூலம் கடிதம் அனுப்பியுள்ளார். 2 வாரங்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க தயார் என கடிதத்தில் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இன்று ஆட்சி அமைக்க உரிமை கோரும் விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரை நேரில் சந்திப்பதற்காக விஜய் நேரம் கேட்டுள்ளார். அதன்படி இன்று புதன்கிழமை விஜய் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என்று கூறப்படுகிறது. இவ்வாறு தமிழகத்தில் புதிய ஆட்சியை அமைக்கும் பணிகளில் விஜயும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முன்னணி நிர்வாகிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஆளுநர் வழங்கும் 2 வாய்ப்புகள். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 2 வாய்ப்புகள் ஆளுநர் என்று வழங்குவார். ஒன்று, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அழைத்து சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க கூறுவார். அல்லது தனக்கு ஆதரவு தரும் கட்சிகளிடமிருந்து கடிதங்களை பெற்று அதை தன்னிடம் வழங்கும்படி சொல்வார். தமிழகத்தில் முதல் முறை கூட்டணி ஆட்சி. தற்போது தமிழக வெற்றிக் கழக பெரும்பான்மைக்கு கூடுதலாக 10 இடங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் விஜய் 2 தொகுதிகளில் வென்றுள்ளமையால் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் மற்றும் சபாநாயகராக ஒருவர் ஆளும் கட்சியில் தேர்வு செய்யப்படுவார். ஆதலால் உண்மையாகவே 12 எம்எல்ஏக்களின் ஆதரவு இப்போது விஜய்க்கு தேவைப்படுகிறது. எனவே திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக என்பன விஜய்க்கு ஆதரவு வழங்கலாம் என்று கூறப்படுகிறது. அப்படி ஒரு ஆட்சி அமைந்தால் தமிழகத்தில் முதல் முறையாக மலரும் கூட்டணி ஆட்சி இதுவாகத்தான் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. 129 எம்எல்ஏக்களின் ஆதரவை விஜய் பெறலாம். தற்போதுள்ள நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள
காங்கிரஸ் கட்சிக்கு 5 இடங்களும், இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 வீதம் 4 இடங்களும், தேமுதிகவிற்கு ஒரு இடமும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு 2 இடங்களும், விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 இடங்களும் கிடைத்துள்ளன. அதிமுக கூட்டணியில் உள்ள பாமகவிற்கு 4 இடங்களும், பாஜகவிற்கு 1 இடமும், அமமுகவிற்கு 1 இடமும் கிடைத்துள்ளது. திமுக, அதிமுக இரு கூட்டணிகளிலும் உள்ள பிற கட்சிகளின் ஆதரவு கிடைத்தால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கூடுதலாக 21 இடங்கள் கிடைக்கும். அதன்படி கணக்கிடும் போது 108+21 என்ற அளவில் 129 இடங்களை பெற முடியும். ஆனால் அவ்வளவு கட்சிகளின் ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேவையில்லை. 12 உறுப்பினர்களின் ஆதரவே போதுமானது. விஜய்க்கு ஆதரவு கிடைக்காவிடில் ஆளுநரின் ஆட்சி. 118 இடங்களுக்கு மேல் ஆதரவு கிடைத்தால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைக்கும் உரிமையை ஆளுநர் வழங்குவார். அவ்வாறு ஆதரவு கிடைக்காமல் போனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைக்கும் உரிமை கிடைக்காமல் போகும். அதே போன்ற நிலைமை ஏற்பட்டால் இரண்டாவதாக அதிக இடங்களை பெற்றுள்ள திமுகவை ஆட்சி அமைக்க ஆளுநர் கோருவார். அவர்களாலும் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் அடுத்த 6 மாதங்கள் தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி நடைபெறும். அதன் பின்னர் சட்டசபை தேர்தல் 234 தொகுதிகளுக்கு மீண்டும் நடைபெறும். நாளை முதல்வராக விஜய் பதவியேற்கிறார். தமிழக முதலமைச்சராக நாளை விஜய் பதவியேற்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதற்கான பதவியேற்பு விழா சென்னை பெரியமேட்டில் உள்ள நேரு உள் விளையாட்டு விழா அரங்கத்தில் நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எங்களுடைய சார்பில் வருங்கால தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள். நன்றி.